நாங்க ஓட்டு போட மாட்டோம். ஐடி கார்டு தூக்கி எறிந்த மக்கள். கோர்ட்டு தீர்ப்பையும் மதிக்கல. ஆடு மாடுகளுக்கு அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படுது. தினம் வைக்கும் வெடிசத்தத்தால் தூக்கம் போச்சு. நாங்க உங்களிடம் பிச்சை கேட்க வரல. எங்களுக்கு ஓட்டும் வேணாம், ரேஷன் கார்டும் வேணாம். ஏழைகள் வாழ்க்கை என்றால் இளக்காரமா? புது புது வெளியாட்கள் நடமாட்டத்தால் வெளியே வர பயமாயிருக்கு. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே உள்ள திருமால் கிராமத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இந்த குவாரியை சுற்றி 22,000 கிராமங்கள் பாதிக்கப்படுகின்றது. அதனால் 20,000 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். கிராமத்தின் அருகே செந்தில்வேல் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரிக்கு புதிதாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்தும் கல்குவாரி உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்து கிராம மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்ட நிர்வாகம் முறையான நடவடிக்கைகள் எடுக்காததால் அரசாங்கம் வழங்கிய தங்களின் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை ஒப்படைத்து வரும் சட்டசபை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் கலெக்டர் ஆபீஸ் முன்பு குவிந்தனர். இதனால விவசாய நிலத்துல இப்போ ஃபுல்லா அந்த தூசியெல்லாம் வரும்ல, அதெல்லாம் விவசாய நிலங்கள் இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, மக்களே சுதந்திரமா வாழ முடியல. அந்த குவாரி இருக்கிறதுனால கம்மி சம்பளத்துக்கு வடக்கன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஊரில் வச்சிட்டாங்க. இப்போ எவ்வளோ கிரைம் நடந்துட்டு இருக்குது, நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ எங்கள் ஊரில் ஃபுல்லாக அவங்க தான் இருக்கிறாங்க. தோட்டத்துக்கு முன்னாடியில் 6 மணி 8 மணி வரைக்கும் பொம்பளை ஆட்கள் தான் எல்லா விவசாயம் பார்ப்பாங்க, தண்ணி பச்சிட்டு வருவாங்க. அந்த பசங்க ஹிந்திக்கார பசங்கள்லாம் இருக்கிறதுனால 6 மணி 7 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளில போக முடியும். இப்போ எவ்வளவோ பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது. இந்த ஊரில் நடக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நடந்ததுக்கப்புறம் நம்ம போராடி என்ன பண்ண போகிறோம்? அதனால எங்களுக்கு இந்த குவாரியே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் ஆடு மாடெல்லாம் கண்ணு போடுறதுக்கு முன்னாடியே கரு செது, இது எவ்வளோ வேவ்லென்த் இருக்குன்னு படித்த எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி மக்களுக்கு வயசானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய வீடெல்லாம் விரிசல் வருது, வாழ்வாதாரமே மொத்தமாக போயிருச்சு. நாங்களும் போராடி பார்த்தோம். சுயமாக எங்களால் போராட முடியலன்னு இல்லைன்னா நாங்கள் போராடுவோம், முடிகிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம். இப்போயும் நம்ம சொன்னோம் சரி லீகலாக போடலாம் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நோட்டீஸ் போட்டு இந்த மாதிரி வந்தால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதி நான் உங்களை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2024 சொன்னாங்க, எதுவுமே பார்க்கல. இப்போ பார்ப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஓட்டு போடுறோம், குவாரி இழுத்து மூடுனீங்கன்னா நாங்கள் ஓட்டு போடுறோம், இல்லையா எங்களுக்கு வாழ்வாதாரமே வேணாம், உங்களோட ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃபு, குடிமகனுக்கான உரிமை எல்லாத்தையும் நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம், எங்களை விட்டுருங்க, நாங்களே சம்பாரித்து நாங்களே வாழ்ந்துக்கிறோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் கவர்மெண்ட் எந்த பிச்சை கேட்கல, எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபண்டு கொடுங்க, எங்கள் ஊரில் வாழ்வாதாரமே கிடையாது, எங்களுக்கு இவ்வளோ பண உதவி கொடுங்க, கட்டடம் கட்டி கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. எங்களோட சொந்த மண்ணில் விவசாயம் பண்ணி எங்களை சொந்தமாக சுதந்திரமாக வாழ விடுங்க அப்படின்னு கேட்குறோம். அதையும் பண்ண விட மாட்டான். நாங்கள் உதவி பண்ணலனாலும் ஓத்திரியம் பண்ணாதன்னு ஒரு பழமொழி இருக்கும், அது மாதிரி இப்போ அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் மூடாமல் விட மக்கள் எல்லாம் பார்த்தாலே. தொடர்ந்து வடக்கு தாசில்தார் விஜயலட்சுமி மற்றும் போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அடுத்த மாதம் முதல் வாரம் நேரில் வந்து கல்குவாரியை அளப்பதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து கிளம்பி சென்றனர். குவாரியினுடைய ஆபரேஷன்ஸ் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. மக்கள் நிறைய பிரச்சனைகள் அந்த குவாரியோட ஆபரேஷன்ஸ்னால சந்திக்கிறாங்க. குவாரி வயலன்ஸாக இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அனுமதிக்கிறோம். குவாரி பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமாக இல்லாததுனால நிறைய வயலேஷன்ஸ் இருக்கிறதுனால அங்கே மக்களுடைய உயிருக்கே ஆபத்து இருக்குது. நாம் 13ஆம் தேதி இங்கே டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருக்குறோம், இந்த மாதிரி 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொல்லியாச்சுன்னா நாம் எல்லாத்தையும் சரண்டர் அடிப்போம், இல்லை தேர்தலை புறக்கணிப்போம். அது இல்லாமல் ஏன் நாம் இந்த தேதிக்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 30/3/2026க்குள்ளே இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர்டிஓ தலைமையிலையோ இல்லை கலெக்டருடைய தலைமையிலையோ ஒரு ஆய்வு பண்ணி ஹைகோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் சப்மிட் பண்ணுங்கள், ஒரு ரிப்போர்ட் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மக்கள் பார்த்திங்கன்னு சொல்லியாச்சுன்னா பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை போராட்டத்தையும் மதிக்கலை, ஹைகோர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பையும் மதிக்கலன் போது நாங்கள் எந்த சட்டத்தை நம்புறது, எந்த அறவழி போராட்டத்தை நம்பி நாங்கள் தேர்தலில் இப்போ தேர்தலில் நாங்கள் கலந்துக்கிறது? ஸோ அதனால் நாம் இது நீங்கள் இந்த கோர்ட்டுன்னு ஆர்டரை நீங்கள் ஒபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம் வலியுறுத்தி பல பெட்டிஷன்ஸ் போட்டிருக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொல்லாதனால மக்கள் தன்னெழுச்சியாக இவ்வளவும் பண்ணி இந்த மாவட்ட ஆட்சியரோ இல்லை தேர்தல் அலுவலரே இந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாம் தேர்தலை புறக்கணிக்கிறத தவிர வேறு வழி இல்லைன்றதுனால இப்போ அதை நாம் இந்த ஓட்டர் ஐடியை எலெக்ஷனுக்கு முன்னாடி சரண்டர் பண்ணுறோன்றதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கல்குவாரினால் 8 கிராமம் பாதிக்குது. 8 கிராமமும் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்களே பாருங்கள், ஒரு 300 பேர் இப்போ வந்துருக்குறாங்க.
இந்த திருமால்ன்ற ஒரு கிராமத்தில் மட்டும் 3000 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த 8 கிராமத்தை சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 22,000 22,000 மக்கள் இருப்பாங்க. இது திருமங்கலம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் வருது. இந்த குவாரி வந்துட்டு மதுரை மாவட்டம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ திரு தளபதி அவர்களுடைய பையன் பேரில் இருக்கக்கூடிய இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சக்திவேல் அவர்களுடைய குவாரி. அதிகாரிகள் தரப்புல இருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே மக்கள்கிட்ட வந்துட்டு இல்லாதது தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதங்கம். எழுத்துப்பூர்வமாகவும் எல்லா பெட்டிஷனும் கொடுத்தாச்சு, நீதிமன்றத்திலேருந்து ஆர்டரும் வாங்கி கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது எந்த அதிகாரிகளும் வந்துட்டு மக்களை தொடர்பு பண்ணி நாங்கள் இதை ஏதோ பண்ணுறோம், ஏன் புறக்கணிக்கிறீங்க, என்ன காரணம்னு குறைந்தபட்சம் ஒரு பேச்சுவார்த்தை கூட வராததுனால தான் இந்த தேர்தல் சிஸ்டம் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா மக்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் போகுது. இதுக்கு முழுக்க காரணம் இந்த மாவட்ட தேர்தல் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா கோர்ட்டினுடைய ஆர்டரை ஒபே பண்ணி இந்த தேதிக்குள்ளே எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்து அது வரைக்கும் இந்த குவாரியினுடைய ஆப்ரேஷன்ஸை வந்துட்டு இமீடியட்டாக நிறுத்தணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லியாச்சுன்னா நாம் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடலாம். இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இங்கே இருக்கிற இன்றைக்கி வந்துட்டு இந்த 3000 பேர் இங்கே வந்துட்டு சரண்டர் பண்ணிவிடுவாங்க. தேர்தல் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அங்கே 3000 பேர் வந்துட்டு வாக்களிக்க மாட்டாங்க.